பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். எடுத்துக்கோங்க. இரண்டாம் பகுதியை குரலை முதலிட்டு கொடுத்துருங்க. முதல் பகுதி குணமதி எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2121 இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம். பேரவையின் சார்பாக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரர்களை அன்புடன் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வல்லரசுகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இசைப்பாடல் பாடுவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி ஈகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குரலசி சாத்தி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 40 கல்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. பொருள்: ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது 7 பிறவிக்கும் ஒருவனுக்கு பாதுகாப்பானதாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 12 நடுநிலைமை. தகுதி என ஒன்றே பகுதியால் பார்ப்பற்ற ஒழுக பெறும். செப்பமுடையவன் ஆக்கும் சிதைந்து எச்சிற்று ஏமாப்படைத்து. நன்று தரினும் அறிந்தோம் ஆக்கத்தை ஒன்றே உடைய விட. தாக்காதகையா என்பது அவரவர் உச்சத்து காணப்படும். ஏடு பிறக்கும் இல்லை நெஞ்சத்துக்கோடவே சான்றோகனே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக குரலும் பொல்லும் வல்லரசுகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்றைய நிகழ்வின் குரல் நட்பாராய்தல் அதிகாரத்தினுடைய முதற்குரல்.
நாடாது நெட்டலில் கேடில்லை நட்பின் நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு அந்த நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள். இதே நாளில் 73ஆம் ஆண்டு யூத கோட்டை மசாடா உரோமர்களின் பல மாத கால முற்றுகையின் பின்னர் உரோமர்களிடம் வீழ்ந்தது. பாரிய யூத கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது. 1346ஆம் ஆண்டு செர்பிய பேரரசு பால்கன் குடாவில் பெரும்பகுதியை கைப்பற்றியதுடன் சுசுபிரான் துசான் பேரரசராக அறிவிக்கப்பட்டார். 1520ஆம் ஆண்டு 5ஆம் சார்லஸின் ஆட்சிக்கு எதிராக இஸ்பானியாவில் கிளர்ச்சி ஆரம்பமானது. 1818ஆம் ஆண்டு கனடாவுடன் எல்லை குறித்த உடன்பாட்டை அமெரிக்க மேலவை ஏற்றுக்கொண்டது. 1853ஆம் ஆண்டு இந்தியாவின் முதலாவது பயணிகள் தொடர்ந்து சேவிய கிரேட் இந்தியன் பென்சுலா ரயில்வே மும்பையிலிருந்து போர்பந்தருக்கும் தானேக்கும் இடையில் தொடங்கியது. 1876ஆம் ஆண்டு பல்கேரியாவில் உதுமானிய பேரரசுக்கு எதிராக புரட்சி வெடித்தது. 1885ஆம் ஆண்டு இலங்கையில் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்ட முறை அறிமுகமானது. 1917ஆம் ஆண்டு நாடு கடந்த நிலையில் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வந்த விளாதிமிர் லெனின் உருசியா பெத்கோவ் விரும்பினார். 1919ஆம் ஆண்டு அமெரிக்கல் படுகொலையை கண்டித்து மகாத்மா காந்தி ஒரு நாள் உண்ணாநோன்பு இருந்தார். 1947ஆம் ஆண்டு அமெரிக்காவில் டெக்சாஸ் பெருமேதில் சரக்கு கப்பல் ஒன்று வெடித்ததில் டெக்சாஸ் நகரம் தீப்பிடித்தது. 600 பேர் இதில் உயிரிழந்தனர். 1961ஆம் ஆண்டு கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோ தனது மார்க்சிய லெனினவாதி என்றும் கியூபா பொதுவுடைமை நாடு என்றும் அறிவித்தார். 1966ஆம் ஆண்டு முதலாவது உலக தமிழராட்சி மாநாடு கோலாலம்பூரில் தொடங்கியது. 2007ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் வெர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் கொரிய மாணவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழக பேராசிரியர் லோகநாதன் உட்பட 33 பேர் கொல்லப்பட்டு 29 பேர் காயமடைந்தனர். இதே நாளில் தான் அமெரிக்கா விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் 1867ஆம் ஆண்டு பிறந்தார்கள். இதே நாளில் 1886ஆம் ஆண்டு எழுத்தாளர், பதிப்பாசிரியர், வரலாற்றாசிரியர் ஸ்ரீ பிறந்தார். இதே நாளில் இந்தியவியலாளர், திராவிடலாளர் ராமச்சந்திர தீட்சிதர் 1896ஆம் ஆண்டும், தமிழக பன்மொழி ஆய்வாளர் கணஞ்சம்பட்டி சிதம்பர அருணாச்சல ஞானகிரி 1906ஆம் ஆண்டும், அனுப்மா என்ற எழுத்தாளர் 1926ஆம் ஆண்டு பிறந்தார். 22ஆம் ஆண்டு பிறந்தார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்த குரல் கூறுவதற்கு பிரதிபா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சா வீமை அஞ்சு தீவினை செலுத்து தீயை தீய பயத்தலா தீய தீன அஞ்சப்பட அழிஞ்ச எல்லாம் தலைந்த தீய செல்வாருக்கு செய்யாவிட மறந்தும் பிறன் கேடு சுயருக்கு மரம் சுயும் சுயந்தன் கேடு ரெண்டு தீய செயற்கு செய்யுனாக மற்றும் பெயர்த்து தீப்பாக தன் பிறன் செய்யமாக தன்னை அடைந்தாரா உங்க உச்சாரம் தீவை சிலர் பெல்லும் நேற்று வீயாத அடுகிறேன் தற்று தன்னைத்தான் காதல ஆயின துண்ணல்க தீவினைப்பால் அறிகிறது என்பது அதிகம் வரும்படி தீவினை செய்யானே. நன்றி. நன்றி. அடுத்த குரல் கூறுவதற்கு கனிஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 101. தன்னிடம் கொடுத்தல். அனங்கோல் ஆழ்மொழி போல கணங்கோல் மாதிற்கோள் மாவளம் என்னென்று நோக்கினா நோக்கியது நோக்குது தாங்கனுக்கு தானே கொண்டு உடைத்து பண்டேன் எனக்குடி 15 இந்த பெண்தைகள் பரம கட்டு கண்டா உயிரினும் தற்று பெண் திகைப்பை அதை கமந்தனக்கான் கூற்றுமோ கொண்ட பிணியை மட வராமல் நோக்கம் மூன்று முடித்து கொடும் பொறுப்பும் கோடாம் மழைப்பு நடுங்கும் செய்யல மன்னிவல்கண் கடா கழிச்சு மேல் கட்படா மழப்படாமுழமே ஒன்னு தற்கு ஒடிச்சினால் நட்டால் நல்லாரும் முக்கும் என்பீடு பிணிய மலர்ந்தற்கு நான் முடியாத கண்ணியை எதிர் தந்து கொண்டார் கண்ணீர் கண்டா மிக செய்து நன்றி. 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 அடுத்ததாக இசைப்பாடல் பாடுவதற்கு தென்மழைப்பாளன் ஈகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். பாவலரேறு பெருஞ்சித்தனர் பாடல் இது. வானம் என்னும் கூரையின் கீழ் வந்தொருளும் மண்ணுலகம் வந்தொருளும் மண்ணுலகில் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி வானம் என்னும் கூரையின் கீழ் வந்தூருளும் மண்ணுலகம் வந்தூருளும் மண்ணுலகில் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி மழை பொழிந்து பயிராகும் மழை போலும் நெல் விளையும் மழை பொழிந்து பயிராகும் மழை போலும் நெல் விளையும் மழையும் பயிர் விளைவும் தம்பியே தம்பி எல்லா மக்களுக்கும் பொதுவன்றோ தம்பியே தம்பி எல்லா மக்களுக்கும் பொதுவன்றோ தம்பியே தம்பி
உலகிருக்கும் மக்கள் எல்லாம் உழைத்துணத்தான் வேண்டும் எனில் உலகிருக்கும் மக்கள் எல்லாம் உழைத்துணத்தான் வேண்டும் எனில் உழைப்பறியார் வாழுவதோ தம்பியே தம்பி பலர் உடல் வருதி தாழுவதோ தம்பியே தம்பி பலர் உடல் வருதி தாழுவதோ தம்பியே தம்பி மக்களின் பேரினத்தில் மகிழ்ந்திருப்பார் சிற்சிலவே மகிழ்ந்திருக்கும் அவரடி கீழ் தம்பியே தம்பி பலர் மாளுவதும் கொடுமை என்றோ தம்பியே தம்பி பலர் மாளுவதும் கொடுமை என்றோ தம்பியே தம்பி மாந்தருக்குள் வேற்றுமைகள் மனவளரனாக அறியும் மாந்தருக்குள் வேற்றுமைகள் மனவளரானாக அறியும் மனவளர நிலையில் அது தம்பியே தம்பி மணல் மேடு போன்றதடா தம்பியே தம்பி வெறும் மணல் மேடு போன்றதடா தம்பியே தம்பி வானம் என்னும் கூரையின் கீழ் வந்தோருளும் மண்ணுலகும் வந்துருளும் மண்ணுலகில் தம்பியே தம்பி பலர் மாளுவதும் கொடுமை என்றோ தம்பியே தம்பி பலர் மாளுவதும் கொடுமை என்றோ தம்பியே தம்பி நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா. இத்துடன் முதல் பகுதி நிறைவேற்ற இரண்டாம் பகுதி நிகழ்வை ஸ்வாத்தியாக்காக படிக்கிறேன். வாய்த்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் ஆத்திச்சூடி களம் நிகழ்வு எண் 2121 நாள் 16/4/2026 வியாழன்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் கவிதாயினி மா வித்யா அம்மா அவர்கள். ஆசிரியர், 4 துறையின் முதுகலை பட்டங்கள், 25 ஆண்டுகள் ஆசிரியர் பணி, கவிஞர், கதாசிரியர், யோகா ஆசிரியர் சிறப்பு. குழந்தைகளுக்கான தமிழ் பயிற்சிப்பாளர், 500க்கும் மேற்பட்ட விருதுகள், 6 உலக சாதனை விருதுகள். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அறம் சொல்லும் ஆத்திச்சூடி. அம்மா தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் அம்மா. பாருங்கள் அம்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. தேனே கனியே தினையே அமுதே ஊனே உயிரே தமிழே தாயே வணக்கம் சொன்னேன் வாழ்க நன்று. அன்னை தமிழுக்கும் எனையின்ற அன்னை தந்தைக்கும் அறிவுசார் இந்த ஆன்றோர் அவைக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். இன்று அறம் சொல்லும் ஆத்திச்சூடி ஒரு சரியான தளத்திலே சரியான பார்வையாளர்களை ஆகிய உங்கள் முன்னில் பேசுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை நல்கிய காமராஜ் ஐயா அவர்களுக்கும் இதற்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைப்பை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். இங்க இப்ப நீங்க எல்லாருமே குழந்தைகளா இருக்கீங்க. நிறைய பேர் குழந்தைகளா இருக்கிறதுனால இந்த ஆத்திச்சூடியை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். நம்ம எந்த வகுப்புல இருந்து நீங்க படிக்கிறீங்க இந்த ஆத்திச்சூடிங்கிறத யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? எத்தனாம் வகுப்புல இருந்து நீங்க படிக்கிறீங்க? முதல் வகுப்புல இருந்தே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் படிக்கிறோம் இல்லைங்களா? இல்ல 3ஆம் வகுப்புல இருந்து படிக்கிறீங்களா? 3ஆம் வகுப்புல இருந்து படிக்கிறோம் இல்லைங்களா? இதுல அந்த வரிசை பார்த்திருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கு இந்த அறம் ஆத்திச்சூடியினுடைய வரிசைகள் பார்த்திருக்கீங்களா? நம்ம முதல்ல இருக்கக்கூடிய அந்த வரிசைகள் எப்படி வரும் உங்களுக்கு? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். குணமதி அழகா சொல்லிட்டே வராங்க, என்னோடவே சொல்லிட்டு வராங்க. என்னால பார்க்க முடியுது, கேட்க முடியுது. உங்களுடைய இதுதான் ஒலி வாங்கி தான் அணைச்சிருக்கு. நீங்க சொல்றீங்க அது என்ன வரிசையில வருது பார்த்திருக்கீங்களா? முதல்ல உயிரெழுத்துக்களினுடைய வரிசை வருது. உங்களுக்கு தெரியுங்களா? இதுல நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னா, உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழியல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேசேல். இதுதான் நம்மளுடைய பாடப்புத்தகத்துல இருந்திருக்கும். ஆனா 109 ஆத்திச்சூடி இருக்கு, வரிகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடுவுல இருக்கிறது எல்லாமும் படிச்சிருப்போம். இது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, இதற்கான தலைப்பு என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறம் சொல்லும் ஆத்திச்சூடின்னு கொடுத்திருக்கேன்.
இப்ப நீங்க எல்லாருமே திருக்குறள்ல ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து அந்த திருக்குறளினுடைய கதைகளை பத்தியும் நான் நம்மளுடைய தளத்துல நான் பேசியிருக்கேன். அப்ப நீங்க எல்லா குழந்தைகளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சில குழந்தைகள் வந்து உங்களுடைய அந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டு அதுக்கான விளக்கம் சொல்றீங்க. ஆனா அதை விட மிகவும் எளிமையா இதை கத்துக்கலாம். இப்ப திருக்குறளினுடைய பொருள் எல்லாம் விளங்கிக்கணும் அப்படின்னா ஒரு 5ஆம் வகுப்பு இல்ல 3ஆம் வகுப்புக்கு மேல 6ஆம் வகுப்புக்கு மேல இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வரிகளா இருக்கு. ஒரு சிறிய வரியா தான் இருக்கு. ஒரு 3 அல்லது 4 சொற்கள் மட்டுமே இணைந்ததா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு எளிமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனுடைய ரொம்ப அந்த விளக்கம் அப்படிங்கிறது இதை எழுதியவர் யார்? நம்மளுடைய ஔவையார் பாட்டி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி புதிய ஆத்திச்சூடின்னு ஒண்ணு இருக்கு. அது யார் எழுதியிருக்காங்கங்கிறது தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? பாரதியார் எழுதியிருக்காங்க. புதிய ஆத்திச்சூடி பாரதியார் எழுதினது. ஆனா இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது வந்து ஆத்திச்சூடி, ஔவையினுடைய ஆத்திச்சூடியை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி நம்ம இப்ப நம்ம வந்து உங்ககிட்ட எப்படி இதை பத்தின அந்த அறிமுகத்தையோ இதை பத்தின விளக்கத்தையோ என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது முதல்ல குழந்தை பருவத்துல இருக்கும்போது எப்படி இதை சொல்லி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த எழுத்துக்களினுடைய பயிற்சி நம்ம மனனம் செய்யும் பொழுது இப்ப நமக்கு எல்லாமே ரொம்ப சரளமா நீங்க இவ்வளவு சரளமா நீங்க எல்லாரும் திருக்குறள் இது சொல்றீங்க, அதற்கான பொருள் சொல்றீங்க. எவ்வளவு வேகமா கனிஷ்குமார் எல்லாம் பேசும் பொழுது என்னால வந்து அதை இது பண்றதுக்குள்ளேயே அவ்வளவு வேகமா அந்த திருக்குறளை சொன்னாரு. ரொம்ப பிரமிச்சு போய் நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர் பேசும் பொழுது, அவர் திருக்குறள் சொல்லும் பொழுது. அதுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டு. நீங்க எல்லாருமே அந்த திருக்குறள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இது எப்படி நம்ம முதல்ல வகுப்புல நம்ம முதல்ல பள்ளி பருவத்துல நமக்கு எப்படி இதை சொல்லி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த எழுத்துக்களினுடைய மனனம் செய்யறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப உயிரெழுத்துக்கள் எழுதும் பொழுது அறம் செய்ய விரும்பு, நான் ஆங்கிலத்துல வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை இது பண்ற மாதிரி இது ரொம்ப எளிமையா நமக்கு கத்துக் கொடுக்கறது தான் வந்து இந்த ஆத்திச்சூடி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு நிறைய நேரம் இருக்கு. நமக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த 10 இது நமக்கு தெரியும். ஒப்புரவு ஒழுகு வரைக்கும் நமக்கு தெரியும். அதற்கான சின்ன சின்ன விளக்கங்களை பார்த்துட்டு அதை பத்தி நம்ம சிந்திக்கலாம். இப்ப அறம் செய்ய விரும்பு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப எளிமையா ஔவையார் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. அறம் என்பது அப்படின்னா என்ன? தர்மம். தர்மத்தை செய்வதற்கு நீங்க விரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இந்த திருக்குறளை நம்ம படிக்கும் பொழுது ஆழமான கருத்துக்களா இருக்கும். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வயது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம எல்லாம் ஒரு கருத்தை வந்து ஒரு ஆசிரியர் நம்ம கையா மாதிரியான ஆசிரியர்கள் அதை விளக்கணும். ஆனா நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப எளிமையா உங்க மனசுல பதிஞ்சிரும். இப்ப அறம் செய்ய விரும்ப நீங்க 6ஆம் வகுப்பு மாணவர்களா இருக்கீங்க, 7ஆம் வகுப்பு மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அறம் செய்ய விரும்பு அப்படின்னா அறம் என்றால் தர்மம், அதை செய்யறதுக்கு நீ விருப்பப்படு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனாலதான் அறம் சொல்லும் ஆத்திச்சூடிங்கிற தலைப்பை கொடுத்திருக்கோம். முதல்ல நம்மள என்ன செய்ய சொல்லுது இந்த ஆத்திச்சூடி? ஔவையார் என்ன சொல்றாங்க? தர்மத்தை செய்ய விரும்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்து பழகு, உன்னுடைய கடமையை கரெக்டான சரியா செய் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல எடுத்த உடனே. அடுத்தது சொல்றாங்க சினம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம் இல்லைங்களா? ஆறுவது சினம். சினம்ங்கிறது வந்து வரவே கூடாது, சினத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லவே இல்லை. ஔவையாரே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தணிக்கப்பட வேண்டியது சினம். கோபம் வரலாம், ஆனா அது என்ன ஆயிடணும்? தணிஞ்சுடணும்னு சொல்றாங்க. தணிக்கப்பட வேண்டியதுதான் சினம்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? இயல்வது கரவேல். இயல்வது அப்படின்னா உன்னால முடிஞ்சது, உங்களால என்னெல்லாம் முடியுமோ உன்னால கொடுக்கக்கூடிய பொருளை நீ கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்ன கொடுக்க முடியும்? அம்மா நாங்கெல்லாம் சிறு குழந்தைகள், எங்களால என்னம்மா கொடுக்க முடியும்? உன்னுடைய பள்ளி தோழமைகளுக்கு எதனா அந்த நேரத்துல என்ன உதவி பண்ண முடியுமோ அது மாதிரி உன்னால இயல்வது அப்படின்னா என்ன சொல்லி ரொம்ப எளிமையான வார்த்தைகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இயல்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால இயலக்கூடியதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஈவது விளக்கேல்னு சொல்லிட்டாங்க. என்ன ஈவது விளக்கேல்? ஈவதுன்னா கொடுப்பது, அது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதை வந்து நம்ம தடுக்க கூடாது. ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? இல்ல இல்ல அதை கொடுக்காத, எனக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னொருத்தவங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம தடுக்க கூடாது. இந்த மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உடையது விளம்பேல். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட நிறைய இத்தனை ஆடைகள் இருக்கு, இத்தனை பொருள் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு அளவுக்கு மேல மற்றவர்களுக்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுங்களா? நீங்க வந்து அதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. உன்னிடத்துல இருக்கக்கூடிய பொருளை பத்தியோ ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா அதை பாதுகாக்கணும். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஊக்கமது. ஊக்கம்ங்கிறது முயற்சி. எப்பயுமே அந்த முயற்சியை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது. எவ்வளவு
எவ்வளவு எளிமையா சொல்றாங்க பாத்தீங்களா? ஊக்கமது கைவிடேல். உங்களுடைய முயற்சியை நீங்க எப்போதும் கைவிடக்கூடாது. ஒரு தேர்வுல எழுதுறீங்க, ஒரு முறை அதுல மதிப்பெண் குறைவா வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய முயற்சியை நீங்க கைவிடக்கூடாது. காலாண்டு தேர்வுல குறைவா மதிப்பெண் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அரையாண்டு தேர்வுல நிறைய மார்க் வாங்க முடியும் உங்களால. அப்ப ஊக்கத்தை கைவிடாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை செய்யறாங்க. அடுத்தது, என் எழுத்து இகழேல். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணித நூல்கள், இலக்கண நூல்கள் எப்பயுமே வந்து நம்ம இப்ப படிக்கிறோம். திருக்குறள் நீங்க படிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? நீங்க எல்லாம் திருக்குறள் வகுப்புல இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கீங்க, பெரியவர்கள் இருக்கீங்க. இங்க எப்பயுமே வந்து அந்த பயிற்சி என்கிறது கணிதம், எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம இலக்கணம். இதை வந்து நம்ம எப்படின்னா தினம்தோறும் மனனம் செய்யணும். அப்பதான் இந்த பயிற்சி இருந்ததுனாதான் உங்களால இவ்வளவு சரளமா அந்த பயிற்சி இருக்கிறதுனாலதான் உங்களால அந்த திருக்குறளை சொல்ல முடியுது. அதே மாதிரி கணிதம் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சூத்திரங்கள்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஃபார்முலான்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? மனனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதை என்ன பண்ண முடியும்? பயன்பாட்டுல இருக்கும். அதை மறந்துட்டோம், அதை பயிற்சி இல்லை அப்படின்னா அதனால அதை என்ன பண்ணக்கூடாது? இகழ்ந்து விடக்கூடாது. அதை வந்து சாதாரணமா நினைச்சிட்டு நான் அப்ப படிச்சேன், எனக்கு இந்த சூத்திரம் தெரியும், இதுக்கு மேல நான் அதை பயிற்சி பண்ண தேவையில்லை. பயிற்சி அவசியம். எண்ணுக்கும் எழுத்துக்குமான பயிற்சி நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா கணிதம், எழுத்து அப்படிங்கிறது இலக்கணம். இலக்கண பயிற்சி அவசியமா இருக்கணும் நம்ம கிட்ட கட்டாயம் இலக்கண பயிற்சி இருந்ததுனாதான் பிழை இல்லாம உங்களால தமிழை எழுத முடியும். எந்த ஒரு இலக்கணமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இலக்கணத்துக்கான பயிற்சி அவசியம்ங்கிறாங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாங்க நம்ம அவ்வை பாட்டி, ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிறாங்க. மத்தவங்க கிட்ட யாசித்துதான் வாழணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப இழிவானது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, ஐயம் இட்டு உண் அப்படிங்கிறாங்க. ஐயம் இட்டு உண்ணா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, யாசிப்பவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒருத்தர் வராங்க, யாசகம் கேட்க வராங்க, பிச்சை கேட்க வராங்க, நம்ம கிட்ட இல்லைன்னு கேட்கறாங்கன்னா உங்கள்கிட்ட முடிஞ்சதுன்னா நீங்க கொடுக்கணும். அதுதான் 3வது வரியிலேயே சொல்லிட்டாங்க ஔவையார். என்ன சொன்னாங்க? இயல்வது கரவேல், உன்னால முடிஞ்சதை நீ செய் அப்படின்னாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒப்புரவு ஒழுகு அப்படின்னாங்க. ஒப்புரவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடியவங்களோட அறிந்து கொண்டு அவங்களோடு பொருந்து மாதிரி. இப்ப பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்ப அவங்களுக்கு இது வந்து நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சரிப்பட்டு வரல அப்படிங்கும் பொழுது அவங்களோட ஊரோடு ஒத்துவாள்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஒப்புரவு ஒழுகு, உலக நடையை அறிந்து கொண்டு அவர்களோடு பொருந்துமாறு நம்ம நடந்துக்கணும். அடுத்தது, ஓதுவது ஒழியேல். அது எப்பயுமே மாணவர்களுக்கு, நம் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியதுதான். படிக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அதுவும் எப்படிப்பட்ட நூல்களை படிக்கணும்? நல்ல நூல்களை நீங்க படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, அவ்வியம் பேசேல். அவ்வியம்னா என்னது? பொறாமை. ஒருவரிடமும் நம்ம பொறாமை கொண்டு பேசக்கூடாது. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் எல்லாமுமே வந்துடுது. ஆவுல இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கம் சுருக்கேல். அது அக்கு மாத்திராவா, அக்கு மாத்திரை வரும். அந்த இடத்துல அக்கம் சுருக்கேல் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிக லாபத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தானியங்களை என்ன பண்ணக்கூடாது, குறைந்த அளவுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து அறிவுரை சொல்றாங்க. நம்ம இது அவ்வியம் பேசல் வரைக்கும் படிச்சிருக்கோம். அடுத்தது வர்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து காவரிசையில வரக்கூடியது கண்டொன்று சொல்லேல். அடுத்தது 14வது வரி என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுல என்ன உங்களுக்கான அறிவுரை இருக்கு? கண்ணால் கண்டதற்கு மாறாக நம்ம ஒண்ணு பார்ப்போம், அதுக்கு மாறா சொல்லக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்? பொய் சாட்சி எல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கிட்டையும் நம்ம என்ன நமக்கு தெரிஞ்சதோ அதை தான் சொல்லணும். நான் பார்க்காததை சொல்லாதீங்க. கண்டொன்று சொல்லேல். பார்க்கறது ஒண்ணு, நீங்க பேசுறது ஒண்ணா இருக்கக்கூடாது. உங்களுடைய வாயும் உங்களுடைய சொல்லும் எப்படி இருக்கணும்? சுத்தமானதா இருக்கும். அதுதான் சொல்றாங்க கண்டொன்று சொல்லேல் அப்படிங்கிறாங்க. ஞா கா ஞா வார்த்தை இருக்குல்ல, அந்த எழுத்து பார்த்திருக்கீங்களா? ஞா வார்த்தை நீங்க எழுதுவீங்கல்லப்பா, எழுத்து எப்படி இருக்கு? ரொம்ப அழகா வளைஞ்சிருக்கணும், நெளிவு சுழிவோடு இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப அழகான வார்த்தை அது. அந்த வாக்கியம் ஞப்போல் வலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஞாங்கிற எழுத்து எப்படி வந்து வளைஞ்சு பயனுள்ளதா இருக்கோ, அது மாதிரி ரொம்ப நெளிவு சுழிவோடு இருக்குதோ, அது மாதிரி நாமளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வணைந்து வணக்கம் சொல்வது போல இருக்கும். அந்த ஞாங்கிற வார்த்தை நீங்க எழுதுனீங்கன்னா, கா ஞா எழுதுனீங்கன்னா இப்படி வளைஞ்சி மேல போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பணிவா இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரைய சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வயசான பாட்டி எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, சனி நீர் ஆடு. சனிக்கிழமை என்ன பண்ண, நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஏன் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது வழக்கம். அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை இருக்கு அதுல. அதற்கு பின்னாடி அதுக்காக தான் சனி நீர் ஆடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நயம்பட உரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நயம்பட நயமா பேசணும். நயமா பேசுறதுன்னா எப்படி? மத்தவங்க கேட்கும் பொழுதே நீங்க பேசுறதெல்லாம் இனிமையா இருக்கணும், இனிமையா பேசணும். நீங்க நீங்க வந்து ரொம்ப கடுஞ்சொல் பேசக்கூடாது. இது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இப்ப இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வயசாகும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையா 2 வார்த்தைகள்ல சொல்லிட்டாங்க. 2 சொற்கள்ல ரொம்ப அழகா நம்ம ஔவையார் சொல்லிட்டாங்க. நயம் பட உரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது சொல்லியிருக்காங்க இடம் பட வீடு எடேல். 18வது வாக்கியம் பாத்தீங்கன்னா இடம் பட வீடு எடேல். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? உன் தேவைக்கு மேல வீட்டை பெருசா, உனக்கு என்ன தேவையோ. இப்பெல்லாம் பார்த்தோம்னா 6 அறை இருக்கு, 7 அறை இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு வீடு கட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் வேணாம். நமக்கு எது தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரியான இடம் இருந்தா போதும். இடம் பட வீடு எடேல், உன் தேவைக்கு மேல வீட்டை பெருசா கட்டிக்காத அப்படின்னு சொல்லி எப்ப எந்த வயசுல நமக்கு வந்து நம்ம புரிதல் வரக்கூடிய வயசுலயே நமக்கு இந்த அறிவுரை எல்லாம் அவை பாட்டி கொடுத்துட்டு வராங்க. அதுக்கு அடுத்தது சொல்றாங்க 19வது வாக்கியம் சொல்றாங்க பாருங்க, இணக்கம் அறிந்து இணங்கு. அப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம நட்பு இப்ப அதிகாரம்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல ஒருத்தர்கிட்ட நட்பு கொள்ளணும் அப்படின்னா அவங்களுடைய நல்ல குணம் என்ன, நல்ல செய்கை கொண்டவரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்க கிட்ட நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நட்பா பழகிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியில வரக்கூடாதுங்கிற நம்ம திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதை இவங்க ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா அவை சொல்லிட்டாங்க. இணக்கம் அறிந்து இணங்குன்ட்டாங்க. அடுத்தது சொல்றாங்க எப்ப நமக்கு அந்த சின்ன இளம் பருவத்திலேயே ஒரு மிகப்பெரிய அறிவுரை என்ன அப்படின்னா ரொம்ப சிறப்பான அறிவுரை, தாய் தந்தை பேண். உன்னுடைய வயது வரும் பொழுது நீ என்ன பண்ணணும், உன்னுடைய தாயையும் தந்தையும் அவர்களுடைய முதுமை காலத்துல அன்போட பார்த்துக்கோ நீ அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை கொடுக்கறாங்க. அடுத்தது நம்ம நட்புங்கிற அதிகாரம் படிச்சிருக்கோம் திருக்குறள்ல. வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்காரு. இங்க ரொம்ப எளிமையா 2 சொற்கள்ல அவை பாட்டி சொல்லிட்டாங்க, நன்றி மறவேல். உனக்கு செஞ்ச நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று. படிச்சோம் இல்லைங்களா திருக்குறள்ல? அதை எப்படி அவை ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. நன்றி மறவேல், நன்றியை ஒருவர் நமக்கு செஞ்ச உதவிய ஒரு காலத்திலயும் நம்ம மறக்க கூடாது. அடுத்தது சொல்லியிருக்காங்க பருவத்தே பயிர் செய். இதெல்லாம் நம்ம ஒரு பழமொழி மாதிரி கேட்டிருக்கோம். எப்படி? எந்த செயலையும் அதற்குரிய காலத்திலேயே செய்ய வேண்டும். இது வந்து அவ்வை பாட்டி சொன்ன 22வது ஆத்திச்சூடி இது. அடுத்தது மண் பறித்து உண்ணேல். அப்ப என்ன அர்த்தம்? மண் பறித்து அப்படின்னா மண்ணை பறித்து சாப்பிடாதேன்னு அர்த்தம் இல்ல, இன்னொருத்தரோட நிலத்தை அவங்களுடைய உழைப்ப நம்ம பறித்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இயல்பு அலாதன செய்யேல். இயல்புக்கு ஒத்து வரல அப்படின்னா, உங்களுடைய இயல்புக்கு ஒத்து நல்ல ஒழுக்கம் இல்லை, இது ஒழுக்கமான செயல் இல்லை அப்படின்னா அந்த செயலை நீ செய்யவே கூடாது. எந்த வகையான செயலா இருந்தாலும் சரி. நம்ம இப்ப எல்லாருமே என்ன பண்ணோம், நம்மளுடைய வயதுக்கு இதுவான நான் ஒரு விஷயம் சொல்றேனே, இப்ப இயல்பான விஷயம் தேர்வு வருது, படிக்கணும், நம்ம போய் ஒழுங்கான அந்த தேர்வை நம்ம எழுதணும். அதுதானே நம்மளுடைய இயல்பு. இயல்புக்கு மாறானது என்ன? இன்னைக்கு நான் தேர்வுக்கு படிக்கல, அதனால புத்தகத்தை திறந்து வச்சுட்டு எழுதுறேன் அப்படின்னா என்னது? அது தவறான செய்கை, அது ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்ட செய்கை, ஒழுக்கத்திற்கு முரணான செய்கை. அதனால அப்பயே என்ன அவ்வை பாட்டி சொல்லிட்டாங்க, இயல்பல்லாதனவற்றை செய்யக்கூடாது. இது எல்லாமே அறம் சார்ந்த விஷயங்கள் தான். இந்த அறம் சார்ந்த விஷயங்களை நம்ம தவறாம செய்யணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ரொம்ப சாதாரணமா இப்ப சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவோம், இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அங்க அவ்வை பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அரவம் ஆட்டேல் அப்படிங்கிறாங்க. அரவம்னா என்ன தெரியுங்களா? பாம்பு. அரவம்னா என்ன அர்த்தம்? பாம்பு. பாம்பை பிடிச்சு குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாம்புன்னு தெரியாது, கயிறுன்னு தெரியாது, ஆனா அதை எடுத்து போட்டுட்டு விளையாடுவாங்க. இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவோம். அதனால அவை சொல்றாங்க அரவம் மாட்டேல். அரவம்னா பாம்பெல்லாம் பிடிச்சி விளையாடாத அப்படின்னு சொல்லி. நீங்க நினைக்கலாம் நாங்களாம் இவ்வளோ திருக்குறள்ல எவ்வளவோ கடினமான இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோமா, இதெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். இந்த எளிமையான இதுல எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க, எவ்வளவு செய்திகளை நம்ம ஔவையார் நமக்கு சொல்லிட்டு வராங்க பாருங்க. அடுத்தது இலவம் பஞ்சில் துயில். ரொம்ப சாதாரணமான விஷயம். நம்ம வீட்டுல மெத்தை இருக்கு இல்லைங்களா? மெத்தையில தானே படுத்து தூங்குறோம் நம்ம எல்லாரும்.
மத்த இல்ல ஒரு சிலர் வந்து நம்ம பாயில படுத்து தூங்குவோம். ஆனா அந்த என்ன மாதிரியான மெத்தை இருக்கணும் அப்படின்னா இலவம் பஞ்சிலான மெத்தையில தூங்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பஞ்சால தூங்கணும் அப்படின்னம்னா அந்த உறக்கம் வந்து ரொம்ப வந்து இதுவா இருக்கும், மென்மையான ஒரு ஊக்கமா இருக்கும். இப்ப இருக்கிறது எல்லாமே நம்ம சொல்லக்கூடியது அந்த நம்ம ரொம்ப இதுவா இருக்கக்கூடிய செயற்கையா இருக்கக்கூடியது, ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சுல செய்யப்பட்ட மெத்தையா இருக்கு. அதனால அதுல தூங்குறதுங்கிறது நம்ம அறிவியல் ரீதியாகவும் நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியமானதாக இல்லைங்கிறதுனால இலவம் பஞ்சினால செஞ்ச அந்த மெத்தையில தூங்குறது உடலுக்கு நல்லது. இப்ப இது வரைக்கும் நமக்கு என்ன சொல்லிட்டு வந்தாங்க அவை, நமக்கு என்னென்னலாம் நல்ல பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம என்னென்னலாம் செய்கை செய்யணுங்கிறதையும் சொல்லிட்டு வராங்க. என்ன மாதிரியான செய்கை இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்மளுடைய செய்கைக்கான ஒரு நம்மளுடைய ஒழுக்கம் தான் வஞ்சகம் பேசேல். நம்ம ஏற்கனவே சொன்னாங்க இல்லைங்களா, உண்மைக்கு புறமானதை பேசக்கூடாது. அதே மாதிரிதான். சோ வஞ்சகமா நம்ம எதுவும் மத்தவங்களை பத்தி புறம் சொல்றதோ, மற்றவர்களை பத்தின ஒரு விஷயங்கள், தவறான விஷயங்கள் வஞ்சகமா பேசுறதோ நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது அழகு அலாதன செய்யேல். அழகுனா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, புற அழகுங்கிறது கிடையாது. இங்க என்ன சொல்றாங்க அவை பாட்டி தெரியுங்களா? அழகு அலாதன அப்படின்னா இழிவான செயல்களை நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது நமக்கான ஒரு இது வந்து இளமையில் கல். படிப்புக்கு வயதே இல்லை, ஆனா இளமையில படிச்சோம் அப்படின்னா அது மனதுல வந்து பசுமரத்து ஆணி போல பதியும். பசுமரத்துல ஒரு ஆணி அடிச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமா உள்ள இறங்கிடும். ஏன் நீங்க உடனே கேட்கலாம், ஏன் நம்ம வயசானவங்க எல்லாம் படிக்கிறாங்களே, நாங்கெல்லாம் வயதானதுக்கு அப்புறம் கூட படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆசிரியர்களா இருக்கிற நாங்க இன்னமும் எங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மாணவ பருவத்துல படிச்சதும் சின்ன வயதுல படித்ததும் இருந்த மாதிரியான அந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது வந்து ஒரு பச்சை மரத்துல ஆணி அடிச்சாதான் பசுமரத்தாணின்னா அதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, பச்சை மரத்துல ஆணி அடிச்சோம்னா அது சீக்கிரமா இறங்கிரும். அதே காய்ந்த மரத்துல அடிக்கும் பொழுது நம்மளுடைய உழைப்பு ரொம்ப அங்க தேவைப்படுது, நம்மளுடைய ஆற்றல் அதிகமா செலவாகும். அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இளமையில் கல் அப்படிங்கிறாங்க. இளமையிலேயே நீங்க கற்க வேண்டிய இலக்கணத்தையும் கணிதத்தையும் படிச்சோம் அப்படின்னம்னா, இப்ப நம்ம இந்த விதிகள்லாம் படிப்போம், புணர்ச்சி விதின்னு படிப்போம், சந்திப்பிழைனா என்னன்னு படிப்போம், வல்லினம் எது, மெல்லினம் எது, இடையினம் எது எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க நம்மளுடைய ஆசிரியர்கள். இப்ப இதெல்லாமே வந்து அந்த சின்ன வயசுலயே படிக்கும் பொழுது நம்மளுடைய மனதுல பதிஞ்சிரும். அதனால அவை சொல்றாங்க இளமையிலேயே நீங்க படிச்சிருங்க, இளமையில் கல். அரணை மறவேல். 30வது வரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அரணை மறவேல். அறம் என்றால் தர்மம். அந்த தர்மத்தை வந்து நீங்க எப்பொழுதும் மறக்காம செஞ்சுக்கிட்டு வரணும். அடுத்தது அனந்தல் ஆட்டேல். அனந்தல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அனந்தல் ஆடேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப தூங்குறது, சோம்பேறியா இருக்காதேங்கிறத அனந்தல் ஆடேல், ரொம்ப அதிகமா தூங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கடிவது மற. கடிந்து பேசுறது. கடிவது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கடுமையான சொற்களை பேசுறது. அது மாதிரி கோபத்துல ரொம்பவே நம்ம முதல்லயே என்ன சொல்லிட்டாங்க, ஆறுவது சினம்னு சொல்லிட்டாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த கோபம்ங்கிறது தணிக்கப்பட வேண்டியது. அப்படியே கோபம் வந்ததுனாலும் அந்த கோபத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த சினத்தை தணிக்கணும். அடுத்தது சொல்றாங்க பாருங்க, அந்த சினத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கடிந்து. கோபம் வரும்போது அதுக்குதான் சொல்லுவாங்க, நிறைய பேரை பாத்தீங்க அப்படின்னா கோபமா இருக்கும்போது நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ கோபமா இருக்கும்போது நீங்க நிறைய அவங்களையெல்லாம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க, அமைதியாயிடுவாங்க பெரியவங்க எல்லாம். ஏன்னா அந்த கோபத்துல நம்ம விடக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளா வெளியில வரும். அதனால கடிவது மற அப்படிங்கிறாங்க. அடுத்தது காப்பது விரதம். இப்ப இந்த இடத்துல நம்ம நினைக்கலாம், என்ன இவங்க வந்து நம்மள வந்து விரதம் இரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயலை தொடர்ந்து செய்யணும். அததான் வந்து அப்போ ஒரு தர்ம காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை விடாமல் செய்யணும். ஒரு பிற உயிர்களுக்கு நம்ம துன்பம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், விரதம்ங்கிறது தவம்னு எடுத்துக்கலாம். ஒரு அந்த விஷயம் அந்த செயலை வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யணும். ஒருத்தரை நம்ம துன்புறுத்தக்கூடாது, நான் பேச மாட்டேன், கடிந்த சொற்கள் பேச மாட்டேன் அப்படின்னா அதை உங்களுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரை நீங்க காப்பாற்றணும். அப்படியான ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இத உண்மை சம்பவத்தை நினைவு கூறலான்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா 3 விரதங்களை வந்து நம்ம மகாத்மா காந்தியார் வந்து தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் கடைபிடிச்சாரு.
நான் என்ன சாப்பிட மாட்டேன், மது மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு, பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. பிற பெண்களை வந்து நான் தாயாவும் சகோதரியாவும் தான் பார்ப்பேனாரு. தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும். எப்ப வந்து அது அவருக்கு அந்த எண்ணம் தோணுச்சு அப்படின்னா, ஒரு புராண இது ஹரிச்சந்திரனுடைய அந்த இதை பார்த்ததுக்கு அப்புறமா, எப்படி அந்த உண்மை பேசுறதுனால அவ்வளவு துன்பம் வந்ததுனாலுமே நான் எப்பயுமே அந்த உண்மையே பேசுவேன்னு இருந்தாரு இல்லையா? அந்த மாதிரியான செயல்களை அப்பதான் இதுதான் விரதம் அப்படிங்கிறது. காப்பது விரதம். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து விடாம நம் வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் நம்ம காப்பாற்றணும். அதுதான் காப்பது விரதம்னு அர்த்தம். அடுத்தது கிழமை படவாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழமை படவாள் அப்படின்னா உடலாலும் பொருளாலும் நம்ம மத்தவங்களுக்கு நன்மை செய்து வாழணும் எல்லா நாளுமே. இப்ப நான் இந்த நாள்ல மட்டும்தான் நன்மை செய்வேன். இந்த நாள்ல வாரத்துல 7 நாள் இருக்கு. ஒரு 2 நாள் வந்து நான் ரொம்ப நல்லவனாக இருப்பேன், 5 நாள் வந்து வேணாலும் இருந்து அப்படி கிடையாது. அடுத்தது கீழ்மை அகற்று அப்படின்னு சொல்றாங்க. கீழ்மைனா கீழான குணங்கள், அந்த மாதிரியான செயல்கள் இல்லாம, அந்த குணங்கள் இல்லாம இருங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது சொல்றாங்க குணமது கைவிடேல். இது எல்லாமே அந்த மாதிரி உங்களுடைய குணநலன்களை மேம்படுத்திக்கிறதுக்காக ஔவையார் சொன்ன அறிவுரைகள் தான் இதுல வருது. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா கா வரிசையில வரும். கடிவது மர, காப்பது விரதம், கிழமைப்படவாள், கீழ்மை அகற்று. இது எப்படிக்கான ஒரு எளிமையான பயிற்சியா எங்களுக்கெல்லாம் நாங்க படிக்கும்போது எப்படியான பயிற்சியா இருந்து எங்க தமிழாசிரியர் நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த கா வரிசை எழுதுறதுக்கு நமக்கு பயன்படுத்துறதுக்காக இது எங்களுக்கு எங்களுடைய தமிழாசிரியர் கலைச்செல்வன் ஐயான் அவருடைய பெயர். அவர் இப்படி எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார். நான் இந்த இடத்துல அவருடைய பெயரோட அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். 4ஆம் வகுப்பு ஆசிரியர் அவரு. கா கா கி கி அப்படி எழுதுறது வந்து எப்படி நீங்க எழுதலாமா, இதை ஞாபகம் மனனம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி எங்களுக்கு அந்த ஆத்திச்சூடிக்கான பயிற்சி அப்ப அந்த காலத்துல எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப இது அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூடி பிரியேல், நல்லவரோடு நட்பு செய்து அவரை பிரிஞ்சிடக்கூடாது. அதான் நம்ம முன்னையே சொன்னோம் இல்லைங்களா? எப்படி சொன்னாங்க? ஒரு நட்பு கொள்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்க ஆராய்ந்து நட்பு ஆராய்தல் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி கூடி பிரியேல், அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நட்பு செஞ்சுட்டு அவங்கள விட்டு நம்ம விலகி வரக்கூடாது. அடுத்தது கெடுப்பது ஒழி, பிறருக்கு கேடு செய்வதை நம்ம விட்டுடணும். கேள்வி முயல் அடுத்தது சொல்றாங்க பாருங்க. கற்றவர் சொல்லும் நூற்பொருளை கேட்பதற்கு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க. இப்ப நமக்கு இந்த மாதிரியான தளத்துல நிறைய பேர் வந்து நமக்கு பேசுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த கேள்வி முயல், அவங்களுடைய அந்த கேள்வி செல்வம், அந்த கேள்வி செல்வம் நமக்கு வேணும். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அதை நம்ம உள் வாங்கிக்கணும். அதுவே மிகப்பெரிய நமக்கு ஒரு பாடமா அமையும். அடுத்தது 40வது வரியில என்ன சொல்றாங்கன்னா கைவினை கரவேல் அப்படின்னு சொல்றாங்க. கைவினை கரவேல் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கை தொழிலை வந்து நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்துக்கணும் அப்படின்னா அவங்களோட வந்து நம்ம பகிர்ந்துக்கணும், அதை மறக்காம இருக்கணும். அடுத்தது கொள்ளை விரும்பேல் அப்படின்னு சொல்றாங்க. பிறர் பொருளை நம்ம கொள்ளை அடிக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. கோதாட்டு ஒழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோதாடுதல் அப்படின்னா குற்றமான விளையாடு, தீங்கு விளைவிக்கக்கூடிய விளையாட்டு. இப்பெல்லாம் நிறைய நமக்கே தெரியும். ஒரு சில விளையாட்டுகள் எல்லாம் நம்ம வீட்லயும் சொல்லுவாங்க, அறிவுரை செய்வாங்க. இது நாம விளையாடக்கூடிய விளையாட்டு இல்லை. இப்ப கைபேசியிலேயே நிறைய அந்த விளையாட்டுகள்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்கன்னு அப்பயே சொல்லுங்க. நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, நம் உடலுக்கோ மனதுக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த குற்றமான விளையாட்டுக்கள் எதுவா இருந்தாலும் அதை விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கவ்வை அகற்று, வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பத்தை நீங்க நீக்கிக்கணும். நம்ம இந்த செயலை செஞ்சா நமக்கு துன்பம் நேரும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல அந்த இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீக்கிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சக்கர நெறிநில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அரசன் வகுத்த நெறிப்படி நம்ம வாழ வேண்டும். நமக்கு ஒரு இடத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னா ஒரு ஆட்சியாளர் இருக்காங்க, ஒரு ஒரு நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நம்ம இந்த இடத்துலதான் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செயல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நம்மளுடைய குப்பையெல்லாம் அகற்றத்துக்கு வராங்க, அதற்கான ஒரு இடம் இருக்கு, அங்கதான் நம்ம போடணும் அப்படின்னா அது நமக்காக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழணும். அடுத்தது சொல்றாங்க சான்றோர் இனத்தோடு இரு அப்படிங்கிறாங்க. சான்றோர் இனத்தோடு இரு அப்படின்னா யாரெல்லாம் பெரியவர்கள் எல்லாம் நிறைந்த சான்றோர்களோடு நம்ம ஒட்டி வாழணும், அவர்களுடைய அறிவுரையை கேட்டு வாழணும். அடுத்தது சித்திரம் பேசேல்ங்கிறாங்க. பொய்யான வார்த்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறது, மெய் போல பேசக்கூடாது. பேசுவாங்க ஆனா எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எல்லாமே பொய் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரியான பொய்யான வார்த்தைகளை உண்மை மாதிரியே பேசாதீங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சீர்மை மறவேல் அப்படிங்கிறாங்க.
சீர்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புகழுக்கு காரணமான உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படின்னா அந்த குணங்களை நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய புகழ், நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் இங்க இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் பெரிய இதுக்கு போறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த செயல்லாம் நீங்க உங்களுடைய அந்த இதுக்கு காரணமே உங்களுடைய அந்த நல்ல குணம் தான் அப்படின்னா அந்த நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குணத்தை நீங்க மாத்திக்க கூடாது. அந்த என்ன பண்ணக்கூடாது, அந்த சீர்மையை நீங்க மறந்துடக்கூடாது. நான் இந்த மாதிரியான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமுமே என்னுடைய இந்த நல்ல குணம் தான் அப்படிங்கிற அந்த நல்ல குணத்தை நீங்க மறந்துடாதீங்கிறாங்க. அடுத்தது சொல்றாங்க சுளிக்க சொல்லேல் அப்படிங்கிறாங்க. சுளித்தல் அப்படின்னா என்னது, முகம் சுளிக்கிறது. இப்ப ஒரு ஒரு நம்ம ஒரு அறிவுரையே சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கே நிறைய இப்ப இங்க மாணவ கண்மணிகள் நிறைய இருக்கிறதுனால எப்படி இருக்கிற ஆசிரியர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப தன்மையா உங்களை வந்து வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி எப்ப பாரு உங்ககிட்ட எதையா ஒண்ணு முகத்தை உள்ள ஒரு கோபத்தோட கடுமையா சொல்லக்கூடியவங்களை பிடிக்காது. அதான் எதுவுமே கேட்பவங்களுக்கு கோபம் வர மாதிரியும். அப்ப உங்களை எப்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப இனிமையாத பேசுனீங்க அப்படின்னா பிடிக்கும். இதுக்கு இணையான ஒரு திருக்குறளை கூட சொல்லலாம் நம்ம, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க மருந்தற்று இல்லைங்களா? அப்ப எப்படி இருக்கணும், ரொம்ப மென்மையா பேசணும், ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அடுத்தது சூது விரும்பேல். ஏற்கனவே அங்க சொன்ன மாதிரிதான் கோதாட்டு ஒழி, அதே மாதிரிதான் இங்க சொல்றாங்க சூதாட்டத்தை ஒருபோதும் விரும்பாதே, அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்க. செய்வன திருந்த செய், எதை செஞ்சீங்கனாலும் திருத்தத்தோட செய்யுங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும், ஒரு சிறிய செயலா இருந்தாலும் அதை நேர்த்தியா செய்யணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது சேரிடம் அறிந்து சேர். யாரு நல்ல நண்பர்கள், யார் நீ பழகக்கூடிய நபர்கள் வந்து நல்ல குணம் கொண்டவர்களா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ச்சி செஞ்சு யோசனை செய்துட்டு அதற்கப்புறமா அவங்களோட நீங்க பழகுங்க. சை என திரியேல். சை அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ன இந்த குழந்தை இப்படி இருக்கு, என்ன இந்த மாணவன் இப்படி இருக்கான், இந்த மாணவி இப்படி இருக்கா, ஏன் இந்த நபர் இப்படி இருக்கா அப்படின்னு நம்மளை விட வயதுல முறிந்தவர்களோ அனுபவத்தில் முதிர்ந்தவர்களோ நம்மளை சீன்னு சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அப்ப நம்மளுடைய பண்பு எப்படி இருக்கணும், ரொம்ப ஒழுக்கம் நிறைந்ததா இருக்கணும், மற்றவங்களை விரும்பக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சோம்பி திரியேல், சோம்பேறியா இருக்காதீங்க. தக்கோன் என திரி. தக்கோன் அப்படின்னா சரியானவன் சரியானவள், நீ வந்து நல்லவன் நல்ல நல்ல மாணவி நல்ல மாணவன் அப்படின்னு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள் உன்னை பாராட்டணும், அதற்கு தகுந்த மாதிரி உன்னுடைய செய்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தானம் அது விரும்பு. மறுபடியும் அங்க சொன்ன மாதிரிதான் ஈவது விளக்கேல் இயல்வது கரவேல் சொன்ன மாதிரிதான் தானத்தை நீ விரும்பு. மற்றவர்களுக்கு நீ தானம் செய்யறத நீ எப்படி செய்யணும் அப்படின்னா விரும்பி செய்யணும். இது சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நம்ம இந்த பாடம் நடத்தினாங்க, அதனால மற்றவங்களுக்கு உதவி செய்ய சொன்னாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா உதவி செஞ்சா நான் நல்ல பொண்ணுன்னு என்ன சொல்லுவாங்க, நல்ல பையன்னு சொல்லுவாங்க, அதனால செய்யறேன். நீ விருப்பப்பட்டு அந்த தானத்தை செய்யணும், அதற்பதான் அதற்கான பலன் கிடைக்கும். அடுத்தது தீவினை அகற்று, பாவ செயல்களை நீ செய்யாம இரு. அடுத்து சொல்றாங்க திருமாலுக்கு அடிமை செய்ன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு அந்த முரணான கருத்துக்கள் ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன, நீ கடவுளுக்கு திருமால் அப்படின்னா பெருமாள், அவருக்கு மட்டும் நீ அடிமையா? அப்படி கிடையாது. நம்மளுடைய ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னா அர்ப்பணிப்போட செய்யணும். எந்த செயலை செய்தாலுமே, நீங்க படிக்கிறீங்க, உதவி செய்யறீங்க, எதுவாக இருந்தாலுமே ஒரு அர்ப்பணிப்போட ஒரு முழு மனதோட அந்த செயல்ல முழுமையா உன்னை ஈடுபடுத்திக்கிட்டு செஞ்ச அப்படின்னா அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு சொல்றாங்க துன்பத்திற்கு இடம் கொடேல். உங்களுக்கு எதனா ஒரு அதாவது ஒரு முயற்சி செய்யறீங்க, ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த அந்த செய்யும் பொழுது உங்களுடைய உடலோ மனதோ வருத்தப்படுது, ஆனா இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கும் பொழுது அதை அப்படியே பாதியில விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது, அதற்கான பலன் கிடைக்காது. நாம அதுக்கு நிறைய கதைகள் கூட ஒரு ஒரு எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு கதை இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் தூரம் போனா நம்ம கிடைச்சிரும், புதையல் கிடைச்சிரும்னு ரொம்ப தூரம் போவாங்க, ஒரு அடி போறதுக்குள்ள அந்த புதையல் கிடைக்கும். ஆனா அந்த அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா அந்த புதையலை எடுக்கிறதுக்கு ஒரு அடிக்கு முன்னாடி அவன் சோர்ந்து விட்டுடுவான். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் போன உடனேயும் அவனுக்கு அந்த ஒரு அடி தாண்டி போனோடனே அந்த புதையல் கிடைச்சிரும். அதனால ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உடலும் மனதும் சோர்ந்து போகுதுங்கிறதுனால விட்டுட்டீங்கன்னா அதற்கான முழு பலன் கிடைக்காது. உங்களுக்கு புரியக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்கிறதுனால சொல்லும் பொழுது, இப்ப நம்ம முழாண்டு தேர்வுல நமக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும், பொது தேர்வுல நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது நிறைய இடர்பாடுகள் வரும். நம்ம படிப்போம், நிறைய அதற்கு நடுவுல இதெல்லாம் இருக்கும். அப்ப எதனா ஒரு இடர்கள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாட்டி எனக்கு உடல்நிலை சரியில்லைல்ல, அதனால நான் கொஞ்சம்
எழுதாம விட்டுறலாம். அப்ப நமக்கு தெரியும்னா, ஆனா அந்த மதிப்பெண் தான் நமக்கு பேசும். அந்த அந்த ஒரு செயல், அந்த தேர்வுங்கிறது ஒரு பெரிய இது. அந்த முடிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு துன்பத்துக்கு அப்புறமும் ரொம்ப சிறப்பா அதை செஞ்சிட்டீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது தூக்கி வினை செய் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு செயலை வந்து நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அதை ஆராய்ந்து அந்த செயல்பாட்டுல ஈடுபடணும். இது என்னால முடியுமா? ஆமா, என்னால முடியும், நான் செய்யறேன். அப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த துன்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. என்னோட உடல் வருந்தது, என்னால இப்ப செய்ய முடியலன்னு விட்டுடக்கூடாது. ரெண்டையும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்தது தெய்வம் மிகழேல் அப்படிங்கிறாங்க. தெய்வத்தை பழிக்காதே. நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஒருத்தர் நம்புறாங்க அப்படின்னா பக்கத்துல உட்காந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு அதுல மேல ஈடுபாடு இல்ல, நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது அவர்களுடைய நம்பிக்கை. எதையுமே நம்மளை விட உயர்ந்ததுன்னு ஒன்று இருக்கு, ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அதை நீ பழித்து பேசாதே அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேசத்தோடு ஒத்துவாள். அதான் ஊரோடு ஒத்துவாள்னு நமக்கு பழமொழி சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா? ஊரோடு ஒத்து வாழக்கூடிய செய்கைகள்லாம் இருக்கணும். அவங்களோட இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, ஒரு கிராமத்துல இருக்கோம், ஒரு நம்மளுடைய ஒரு சமுதாயத்துல இருக்கோம், இதுதான் இங்க பழக்கம் அப்படிங்கும் பொழுது அவர்களோடு ஒத்து போகணும். இல்ல இல்ல நான் தனிச்சுதான் இருப்பேன் அப்படின்னா நமக்கு அந்த நட்புங்கிறது, அந்த நட்பு வட்டம்ங்கிறது அங்க கிடைக்காது. அடுத்தது தையல். ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம இப்ப தொடங்கலாம். இது வந்து 63வது அந்த வரியா இருக்கு. அதாவது ஆராய்ச்சி செய்யாம ஒரு நீங்க யாருடைய பேச்சையும், ஒரு பெண் இந்த இடத்துல வந்து இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. அப்ப தையல்னா மகளிர்னு அர்த்தம், பெண்கள்னு அர்த்தம். அவர்களுடைய பேச்சை கேட்காதேன்னு சொல்றாங்களா? இல்ல, யாரு சொன்னாலுமே ஆராய்ச்சி செஞ்சுட்டு கண்மூடித்தனமா அவங்க சொன்னாங்கிறதுக்காக செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவை சொன்னாங்களே ஒழிய அவங்க வந்து தையல் சொல் கேளேல் அப்படின்னா பெண்கள் சொல்றதை கேட்காத அப்படின்லாம் அவங்க சொல்ல கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா தொன்மை மறவேல். ஒரு சில பழமையான பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இல்ல இதெல்லாம் நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் இந்த இடத்துல. பழமை இப்ப என்ன அப்படின்னா, ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு மாலை நேரத்துல ஒரு 6 மணிக்கு மேல நீ உட்கார்ந்து உன்னுடைய நெகத்தை எல்லாம் வெட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்போம், நீங்க ஏன் வந்து இப்ப வெட்ட வேணாங்கிறீங்க? அப்பதான் சொன்னீங்க, இப்பதான் வெளிச்சம் இருக்குல்ல, அப்புறம் 6 மணி ஆச்சுன்னா விளக்கு போடு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த நகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு உடல்ல இருந்து அதிகமா வளர்ந்தக்கூடிய, அது தேவையில்லாத அந்த பொருள். நீங்க அந்த மாலை நேரத்துல அதை வெட்டும் பொழுது வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்கலாம், பெரியவர்கள் இருக்கலாம், வயதானவர்கள், அந்த இடத்துல நமக்கு தெரியாது. முன்ன மாதிரியான தரையெல்லாம் நமக்கு என்னது, அந்த சிமெண்ட் தரை கூட கிடையாது. இப்ப எல்லாமே வந்து இந்த பளிங்கு கற்கள்லாம் போட்டிருக்கோம். அதுல நமக்கு தெரியாது அந்த நேரத்துல விழுந்ததுன்னா. இதுதான் அதனுடைய காரணம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டுல நம்மளுடைய பாட்டியோ பெரியவங்களோ யாருன்னா சொல்லும் பொழுது இப்பெல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் சொல்றீங்க, இப்பதான் வெளிச்சம் வந்துருச்சு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தவறுதலா அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா யாருடைய காலையும் குத்தியோ ஏதோ நம்மள அது காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுனாலதான். அதே மாதிரி நீர் விளையாடேல் அப்படின்னு சொல்றாங்க. நீர் விளையாடேல் அப்படின்னா வெள்ளத்துல நீந்தி விளையாடாத, அது எப்பயுமே ஆபத்தை கொடுக்குங்கிறாங்க. நூல் பழக்கல். நம்ம இப்ப என்னெல்லாம் படிக்கிறோம், இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் படிக்கிறீங்க, இது ஆங்கிலம் படிக்கிறீங்க, அறிவியல் படிக்கிறீங்க, நிறைய நூல்களை படித்து அறிவு அது வளர்ச்சியை வளர்க்கும். அந்த அறிவை வளர்க்கக்கூடிய நூல்கள் பலவற்றை நம்ம கற்கணும். அது மாதிரி நேர்பட ஒழுகு அப்படிங்கிறாங்க. ஒழுக்கம் தவறாமல் நீங்க நேர்வழியில வாழணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பழிப்பன பகரேல். பெரியோர்களால பழிக்கப்படக்கூடிய இழிவான சொற்களை வந்து நீங்க பேசக்கூடாது. அப்புறம் புகழ்ந்தாரை போற்றிவார். உன்னையே நம்பியவர்களை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள காப்பாற்றணும். யாரா இருந்தாலும், நம்மளோட வயதில சிறியவர்கள், உங்களுக்கு வயதானதுக்கு தாய் தந்தை பேன்னு அங்கேயே சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பூமி திருத்தி உன் விளைநிலத்தை நீங்க என்ன பண்ணணும், சரியா பயிர் செய்து அதுல உழவு செய்து நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. பேதமை அகற்று, அறியாமையை போக்குற மாதிரியான நூல்கள் பலத்தையும் நூல் பல கற்று உங்களுடைய அறியாமையை நீங்க போக்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி போர் தொழில் புரியேல். அதுக்கு அடுத்தது இந்த அறம் சார்ந்த சில விஷயங்களை சொல்லும் பொழுது யாருடனும் நம்ம தேவையில்லாம சண்டை போடக்கூடாது. இது இப்ப ரொம்ப தேவையான விஷயம் நாட்டுக்கு இல்லைங்களா? போர் தொழில் புரியேல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மனம் தடுமாறேல். எந்த ஒரு மனக்கலக்கமும் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படிங்கிறாங்க. மாற்றானுக்கு இடம் கொடேல். பகைவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவன் உன்னை துன்பப்படுத்தி உன்னை வெல்வதற்கான இடத்தை நீ கொடுக்க கூடாது.
அதே மாதிரி மீதூன் விரும்பேல். மீதூன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அளவுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க அப்படிங்கிற அறிவுரையும் கொடுக்குறாங்க. முனை முகத்து நில்லேல் அப்படிங்கிறாங்க. எப்போதும் யாருக்கிட்டையான நான் சண்டைக்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி போர் முனையில நிக்கிற மாதிரியே நிக்க கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஓ இது எப்ப பாரு இந்த சண்டைக்கோழி ஆட்டமே இருக்காங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அடுத்தது மேன்மக்கள் சொற்கள் கேள். நம்மளை விட நல்லொழுக்கத்தில் நிறைந்தவர்கள் பெரியவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய சொற்களை கேட்டு நீங்க நடக்கணும். மைவிழியார் மனையகல், அதாவது தேவையில்லாத அந்த பெண்களினுடைய இதெல்லாம் அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஆசைகள்லாம் இல்லாம இருக்கணும். மோகத்தை முனி அப்படிங்கிறாங்க. நிலையில்லாத பொருட்கள் மேல இருக்கக்கூடிய அந்த மோகம்ங்கிறது ஆசை, அதை வந்து நீங்க வெறுத்துடுங்க. ஆசை ரொம்ப ஆசையே துன்பத்திற்கு காரணம். அது மாதிரி மோகத்தை முனி அப்படிங்கிறாங்க. அடுத்தது வல்லமை பேசேல். நம்மளை பத்தி என்ன பண்ணிக்க கூடாது, புகழ்ந்து பேசக்கூடாது. நான் அப்படிப்பட்டவங்க தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நம்மளை பத்தின தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது. அடுத்தது வாதுமுற்கூறேல். பெரியோர்கள் இடத்துல வந்து ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது அதை நம்ம மறுத்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல நம்மளை விட வயதில் முதிர்ந்தவர்கள், ஆசிரியர்களோ பெற்றோர்களோ வயதில் முதிர்ந்தவரோ பேசுறாங்கன்னா அவங்க பேசுறத முதல்ல கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்லலாம், அவங்களுடைய கருத்தை எடுத்து வைக்கலாம். அவங்களோட வாதிடத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுடைய கருத்தை வைப்பதற்கான முழு சுதந்திரமும் எந்த வயதா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசும்போது இடைமறிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது சொல்றாங்க வித்தை விரும்பு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கல்வி ஆகி அந்த வித்தைகள் எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறதுக்கு நீங்க பிரயத்தனப்படுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வீடு பெறனில். வீடு பேருன்னு படிக்கிறோம் இல்லைங்களா, அறம் பொருள் இன்பம் வீடு, அது கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதற்கான வாழ்க்கை முறையை நீங்க வாழுங்க. உத்தமனாயிரு, ரொம்ப எளிமையா சொல்றாங்க. எல்லாம் ரொம்ப நல்லவங்களாவே இருக்கணும், உயர்ந்த குணங்களை கொண்டவர்களாவே இருங்க. அடுத்தது ஊருடன் கூடிவாள், ஊரோடு ஒத்துவாள் தான் 104வது. இது வெட்டென பேசேல். வெட்டு அப்படியே கட் அண்ட் ரைட்டான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது என்னன்னா ரொம்ப இதுவா பேசுறது, எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் ரொம்ப கடுமையா கத்தி வெட்டு பேசுற மாதிரி பேசக்கூடாது. வேண்டி வினை செய்யேல். வேண்டுமென்றே தீய வினைகளை நீங்க செய்யக்கூடாது. கடைசியா அவங்க இன்னும் 2 தான் இருக்கு. வைகரை துயிலெழு. ரொம்ப அருமையான இது. காலையில அதிகாலையில எழுந்துடணும். ஒன்னாரை தேரேல். பகைவர்களை நம்பாதே. தேரேல் அப்படின்னா நம்பாதே. ஓரம் சொல்லேல். ஓரம் சொல்லேல், இதுதான் வந்து 109வது கடைசி ஆத்திச்சூடி. ஓரம் சொல்லேல். எந்த வழக்கிலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு சார்பா, எதனா ஒரு வழக்கு இருக்குன்னா நீங்க எப்படி இருக்கணும், நடுநிலைமையோட இருக்கணும், ஒரு சார்போட நம்ம இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு 2 இல்ல ஒரு 3 இந்த சொற்களுக்குள்ளாக மிக எளிமையாக வாழ்க்கையினுடைய பாடத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது தான் இந்த ஆத்திச்சூடி. 109 ஆத்திச்சூடியும் இது வந்து நம்ம ஔவை பிராட்டியார் எழுதிய ஆத்திச்சூடி. 12ஆம் நூற்றாண்டுல அவங்க எழுதியிருக்காங்க. இதற்கு முந்தையதுதான் நம்மளுடைய திருக்குறள். ஆனா அந்த திருக்குறள் வந்து ரொம்ப ஆழமா வாழ்க்கைக்கான பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. இது வந்து மாணவ பருவத்துல, ஆரம்பகால மாணவ பருவத்துல நம்ம எப்படி எளிமையா நம்ம வாழ்க்கை பாடத்தை கத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆத்திச்சூடி 109 ஆத்திச்சூடியும் நமக்கு சொல்லி கொடுக்குறதுங்கிறது தான். அதுதான் அறம் சொல்லும் ஆத்திச்சூடி. நமக்கான எல்லா விதமான அறத்தையும் ரொம்ப எளிமையா நம்ம ஔவையார் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இப்ப வந்து இங்க இருக்கிறதுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரியவர்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனா நிறைய மாணவ கண்மணிகள் இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு வகுப்புல உட்கார்ந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து இந்த பாடத்தை எடுத்த மாதிரி, உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் சரியான முறையில இதை நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நிறைவான ஒரு 3/4 மணி நேரம் வகுப்பு, 45 நிமிட வகுப்பு. ஒரு சிறிய குழந்தைகளுக்கு எனக்கு நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த செய்திகள்லாம் ரொம்ப புதுமையான செய்திகளாவே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களையே ரொம்ப அழகா நீங்க ஐயாலாம் உங்களுடைய பயிற்சி செஞ்சு, நான் அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். நீங்க அந்த இதெல்லாம் குறளை அவ்வளோ வேகமா சொல்லும் பொழுது நான் ஒரு மலைப்பா உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த இதெல்லாம். ரொம்ப அருமையா இந்த வாய்ப்பை எனக்கு நீங்க கொடுத்துருக்க ஐயாவுக்கு, காமராஜ் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது அறம் சொல்லும் ஆத்திச்சூடி அப்படிங்கிறத இப்ப அந்த ஆத்திச்சூடியில இருக்கக்கூடிய அந்த 109 இதையுமே நாங்க எப்படி படிச்சோமோ, இப்ப எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு எப்படியான ஒரு இதுவா இருக்கு, அந்த எழுத்துக்களை வந்து நீங்க மனனம் செய்வதற்கு கூட இந்த ஆத்திச்சூடியை வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த
பொருளும் விளங்க நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பலன்களை வந்து இந்த ஆத்திச்சூடி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த வாய்ப்பை நல்கிய ஐயாவிற்கு நன்றியை கூறி இதை கேட்டு இதுகாரம் கேட்டு அமைதி காத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிழை இருப்பின் பெரியோர்கள் அனைவரும் பொறுத்தருள்க. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. நன்றி. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர் தயார்ந்தே இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அம்மா வித்யா அவர்கள் அறம் சொல்லும் ஆத்திச்சூடி என்ற தலைப்பில் அருமையாக உரையாற்றி இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு பாடம் எடுத்தது போல நான் பாடம் எடுத்தேன் என்று சொன்னது முற்றிலும் சரியான கருத்துதான். பொதுவாக திருக்குறள் 7 சொற்கள் அடங்கிய திருக்குறள். ஆனால் ஔவையார் அவர்கள் 3 சொற்கள் அல்லது 4 சொற்களுக்குள்ளேயே தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அத்தனையும் அறிவுரைகள், அனைவரும் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள். ஆனா நம்ம ஆளு எதுலையுமே வியாக்கியானம் பேசி பேசியே வீணா போய்கிட்டு இருக்கிறவன். அவன் எல்லா இதுக்குமே ஒரு புதுசா வியாக்கியானம் எல்லாம் பண்ணுவான். அப்படி பழகி போயிருச்சு அவனுக்கு. நான் என்னோட வாகனத்துல போயிருக்கும் போது ஒரு போக்குவரத்து நெரிசல்ல நகர முடியாம நின்றுட்டு இருந்தேன். அந்த வழியா அது இப்போ இடதுபுறம் ரோட்டோரத்துல ஒருத்தன் குடிபோதையில ரொம்ப தள்ளாடிட்டு இருந்தான். அவனுடைய இருக்கும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு வீணா போற, எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறிய, உன் குடும்பம் என்ன ஆகும்டா இப்படி குடிக்கிறியேன்னு ரொம்ப திட்டுறான். அடிக்காத குறையா கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அவன் பதில் சொல்றான் ரொம்ப தெளிவா. அவன் குடிச்சிருந்தாலும் எப்படி வியாக்கியானம் சொல்றான் பாருங்க. நீங்க என்ன போய் குடிக்காதன்னு இருக்க, ஔவையாரே குடிய நிறுத்திடாதேன்னு சொல்லி இருக்கிறா, நீ என்ன சொல்றான்னா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னடா அது ஔவையார் குடிய நிறுத்தாதான்னாரு. அவன் கேட்கிறான், என்னடா வளர்ற அப்படிங்கிறான். அப்ப அவன் சொல்றான், ஊக்க மது கைவிடேல் அப்படின்னு இருக்காங்க ஔவையாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்த் டானிக்னு சொல்றோம். ஹெல்த் டானிக்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியம் பாடம். அதே போல ஊக்க மது, ஊக்கம் அளிக்கக்கூடிய மது, அதை கைவிட்டுறாதேன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்கல்லங்கிறான். என்ன செய்யறதுன்னே தெரியல. அவன் குடிகாரனா இருந்தாலும் அவன் சிந்தனை எப்படிலாம் போயிருப்பாங்க. அவன் குடிப்பழக்கத்துக்கு ஔவையார வேற துணைக்கு அழைக்கிறான். அந்த அளவுக்கு நம்ம ஆளு எல்லாத்துலயுமே விவரமா இருக்கிறான் பாருங்க. அப்படி எனக்கு ஒரு பாராட்டத்தான் தோணுச்சு. இதை இவ்வளவு பிடிச்சாலும் இந்த விளக்கமாவது சொல்றானே அப்படின்னு. அது போல இருக்கு. அப்புறம் ஔவையார் சொன்னதாக சுளிக்க சொல்லு என்று சொன்னாங்க. முகம் சுளிக்கும்படியா எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. இப்ப சமீபத்துல அந்த மாதிரி சுளிக்க சொல்றதா இப்ப நாட்டுல நடந்துட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு ஒரு நடிகர் விஜய்னு ஒரு ஆளு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் தொண்டர்கள் மாதிரி அறிவாளிகள் இந்த நாட்டுல கிடையவே கிடையாது. ரொம்ப அறிவாளிகளாகவும் ஒழுக்க சீலர்களாகவும்
உத்தமர்களாகவும் இருக்கிறார்கள் அவனை பின்பற்றுறவங்க. ஒரு பெண்ணு சொல்றா பாருங்க, என் புருஷனை விட விஜய தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. சொன்னதோட இல்லை, எனக்கு அதுக்கப்புறம் அவ சிரிப்பு, ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க, அது ஒரு மானங்கட்ட சிரிப்பா இருக்கும். அதாவது என் புருஷனை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு ஊடகத்துல அவன் ஒளிவாங்கி வச்சுக்கிட்டு கேட்கிறான். அதுல சொல்றமே, இதுல ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்களே, நம்ம என்ன நினைப்பாங்க அவங்க அப்படிங்கிற அந்த கவலை அதெல்லாம் இல்லை. அது சொல்லிட்டு ஒரு எகத்தாளமான ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பா அப்படி இருக்கு. அப்புறம் இன்னொரு பொண்ணு, அந்த நடிகனுடைய மனைவி விவாகரத்து வழக்கு போட்டிருக்கிறான். அவனுடைய நடத்தை சரியில்லை அப்படிங்கிறது. அதுக்கு இவ தொண்டரா இருக்கிறவா சொல்றா, ஒரு பொம்பளை, அண்ணா எங்க தலைவரே, நீ ஒன்றும் வருத்தப்படாத, உன் மனைவி வழக்கு போட்டதாக நினைச்சு நீ மனம் வருத்தப்படாத, நாங்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் உனக்கு தங்கையாக அக்காவாக எல்லாம் இருக்கிறோம், ஏன் பொண்டாட்டியாக கூட நாங்கள் இருந்துட்டு போறோம் அப்படிங்கிறோம். எவ்வளவு அருமையான தொண்டர்கள் அந்த நடிகருக்கு இருக்குன்னு பாருங்க. ஏன் பொண்டாட்டி வழக்கு போட்டிருக்கான்னு கவலைப்படுற, நாங்க இருக்கிறோம் ஆயிரக்கணக்கா பொண்டாட்டிகள் அப்படின்னா, இத பொது வெளியில பேசுறமேங்கிற அறிவும் இல்லை. இது என்ன கொள்கைன்னு தெரியல. இப்படி பேசுறவளை தொண்டரா வச்சுட்டு அந்த நடிகன் இந்த நாட்டை திருத்த போறான், நான் திருத்த போறேன், ஒருத்தரும் இதுவரைக்கும் யாரும் இந்த நாட்டை சரியா திருத்தல, நான் வந்தாதான் திருத்த முடியும்னு சொல்றான். இது எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. நேற்று ஒரு பெண்ணு சொல்றா, ஹால் டிக்கெட், அது படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, நான் ஹால் டிக்கெட்டை கூட நான் வாங்க போகல, நான் எங்க தலைவரை பார்த்துட்டேன், இன்னைக்கு ரோட் ஷோ வரான் அந்த ஆளு, நான் என் தலைவரை பார்த்துட்டேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிறான். அவளுக்கு ஹால் டிக்கெட் முக்கியம் இல்லை, அந்த நடிகனை பார்க்கணும். அப்போ என்ன சுழிக்க சொல்லுன்னு நம்ம அவையார் அவங்க பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இப்பொழுது அன்றாட இப்படி ஒரு முகம் சுழிக்கக்கூடிய பேச்சுகள் தான் ஊடகத்துல வந்துகிட்டு இருக்கு. என்ன நாடு எந்த திசையில போய்கிட்டு இருக்குன்னு தெரியல, எப்படி மாறும் என்பதும் தெரியவில்லை. அடுத்து அம்மா அவர்கள், வித்யா அவர்கள் தையல் சொல் கேளீர் என்று சொல்லுக்கு அருமையான விளக்கம் கொடுத்தார்கள். இதுவரைக்கும் நான் அந்த தையல்லாம் அவையாரு பெண்கள் பேச்சை கேட்காதன்னு தான் சொல்றாங்கன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது தவறு. தையல் என்பதற்கு பெண் என்று, மகளிர் என்று அர்த்தம் இல்லை என்ற விளக்கம் மிக அருமையாக இருந்தது. அம்மா அவர்களுடைய உரை அனைவருக்கும் பயனுள்ள ஒரு உரையாக இருந்தது. அவரை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களே அன்று அழைக்கின்றோம். தன் தயாரிலே இருக்குமாறு சிங்கப்பூர் செல்வராஜ் ஐயா அவர்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. தான் சொன்ன ஒரு சொல்லை தான் சொல்லும் இன்னொரு சொல்லே வெல்லக்கூடாது. அல்லது தான் ஒரு சொல்லை ஒருவன் சொல்லி பழக வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றாரு. கடந்த 25 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியை நிறைவு செய்திருக்கிற இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கவிதாயினி மா வித்யா அவர்கள் ஏற்கனவே நம்ம அரங்கத்துக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள். திருக்குறள் கதைகள் வெள்ளிக்கிழமை சொல்லும் போது அந்த நூல்ல கதை எழுதியிருந்தாங்க, அதை சொல்றதுக்காக வந்தவங்க. நான் கூட பல முறை சொல்லியிருக்காமா, நீங்க மாதம் ஒரு முறை நன்றாக பேசுகிறீர்கள், நன்றாக தவறில்லாமல்
சொல்கிறீர்கள். அப்படின்னு போது தமிழ் பயிற்றுனர்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு எளிமையான ஒரு ஆசிரியர் சாதனை புரிந்திருக்கிறார் என்று சொன்னார்களை ஊக்கமளித்ததும் பெருமையாக எண்ணி மகிழ்ந்து அவர்களை வருக வருக என்று வரவேற்று நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த அரங்கத்திலே பேசலாம் என்று சொல்லி அவர்கள் 4 தலைப்புகள் 3 தலைப்புகளை போட்டிருந்தார்கள். நான் அதுக்குதான் சொன்னேன். அவங்களும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. 3 தலைப்பு போட்டுட்டு இதுல எது பேசுறது அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியும் இந்த தலைப்பு புதுசு, இந்த தலைப்பு பழசு, இந்த தலைப்பு பழசுன்னு தெரியும். இந்த புதுசு தலைப்பை போட்டுட்டு இதுல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே எனக்கு நேற்று காலையில அலைபேசி பண்ணி நான் அந்த தலைப்பில் தான் பயிற்சி எடுத்திருக்கேங்க ஐயா அப்படின்னாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த மாசம் அந்த தலைப்புல பேசுங்க, இன்னும் 24 மணி நேரம் இருக்கு, இந்த தலைப்பு தயார் பண்ணுங்க அப்படின்னா பண்ணிட்டாங்க. ஔவையார் அருளிய ஆத்திச்சூடி 12ஆம் நூற்றாண்டு அறநெறி கருத்துக்களையும் ஒழுக்கத்தையும் போதிக்கும் மிகச்சிறந்த நூல். அறம் செய்ய விரும்பி என தொடங்கி நற்செயல்கள், கல்வியின் அவசியம், கோபமின்மை மற்றும் சமூக பொறுப்பு போன்றவற்றை எளிய வரிகளில் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல். சிறியவர்கள் முதல் அனைவரும் பின்பற்ற வேண்டிய மிகச்சிறந்த வாழ்வியல் வழிகளை இதில் உள்ளன. 109. என்னுடைய குழந்தைகளாம் கூட நான் பெருமையா சொல்லுவேன். திருக்குறளை முடித்த உடனே நாலடியார், தொல்காப்பியம், ஆத்திச்சூடி, மூதுரை, நல்வழி, ஒன்றைவேந்தன், அடுத்து பார்த்தீங்கன்னா உலக நீதி, இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் மூதாக முடிச்சு இனியவை 40, இன்னா 40, கார் 40, கலவை 40 இப்படி சொல்லப்பட்ட நூல்கள்லாம் கூட எனக்கு சொல்லி கொடுத்தேன். என்னுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா குணமதி இருக்கும்போது அந்த விசுவினுடைய அரட்டை அரங்கத்திலே போய் இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சாங்க, கவனங்கள்லாம் பண்ணி காமிச்சாங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, சின்ன சின்ன வரிதான். அறம் செய்ய விரும்பு, தர்மம் அல்லது நல்ல செயல்களை செய்ய ஆசைப்படு, ஆறுவது சினம், கோபம் தணிந்து பேசக்கூடாது, ஆனால் கோபத்தை குறைத்துக்கொள், இயல்வது கரையில், உன்னால் இயன்ற உதவிகள் பிறருக்கு கொடுக்காமல் மறைக்காதே, ஈவது விளக்கியல், ஒருவர் பிறகு கொடுப்பதை தடுக்காதே, உடையது விளம்பேல், உன்னிடமுள்ள பொருளை அல்லது ரகசியத்தை வெளிப்படுத்தாதே, ஊக்கம் அது கைவிடேல், மன உறுதி முயற்சியை ஒருபோதும் கைவிட, எண்ணி எழுத்து இகழேல், எண்களையும் கணிதம் எழுத்துக்களையும் கல்வி குறைய எண்ணாதே, அவற்றை நன்கு கற்க வேண்டும், ஏற்பது இகழ்ச்சி, பிறரிடம் கையேந்தி பிச்சை எடுப்பது இழிவான செயல், ஐயமிட்டு உன், வறியவர்களுக்கு கொடுத்து விட்டு மீதியை நீ உன், ஒப்புரவு ஒழுகு. இதுதான் ஒப்புரவு ஒழுகுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நம்முடைய திருக்குறள்ல கூட ஒப்புரவு ஒழுகு 22வது அதிகாரத்தில் இருக்கும். அப்ப பிறருடன் நட்புகளோடு உதவியாக இருந்து கொள், அதுதான் முக்கியம். இந்த ஆத்திச்சூடிய நோக்கமே பார்த்தீங்கன்னா நன்மை மற்றும் தீமைகளை இனம் கண்டு நல்வழியில் வாழ மனித உள்ளத்திற்கு மருந்தாக இந்த வரிகள் அமைந்திருக்கிறது. இதை சிறப்பாக எடுத்து நமக்கெல்லாம் கூறிய ஆசிரியர் வித்யா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வித்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும், ஆனா ரொம்ப பெரிய பட்டாசு, வெடிச்சா தாங்காது. அந்த மாதிரி நல்ல ஆசிரியர். நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய செய்திகளை எல்லாம் உலக அறிய செய்யலாம் என்று சொல்லி. நன்றிங்க, செய்யறேங்க. நல்ல நாள், அதான் சொல்லுவேன் நான். ஏன்னா இன்னைக்கு ஆத்திச்சூடி தான் தெரியல பசங்களுக்கு. உண்மையிலேயே சொல்றேன், தந்தை தாய்ப்புன்ற ஒரே ஒரு எண்ணம், அது நீங்க சின்ன வயசுல போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது போய் முதியோர் இல்லத்துல கண்டி விட மாட்டான். நன்றி மாறுவேல், நீங்க சொன்னீங்க, நன்றி மாறுவேல் சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. ஆனால் நான் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுன்னா, ஏற்பது இகழ்ச்சி. நான் கூட சின்ன வயசுல அதை நல்லா படிச்சதால
யார்கிட்டயும் மண்டியிடக்கூடாது, கையேந்தக்கூடாது, யார்கிட்டயும் போய் பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. இப்படிலாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அன்னதானம் கூட நான் வாங்குவதில்லை. சொல்றேன் நான். ஏன்னா எனக்குன்னு ஒரு தனியா இருக்கு. அது மாதிரி சீர்காழி செல்வராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து, பிரம்மநாயகம் ஐயா அவர்களுடைய தாடி வளர்ந்து கொண்டே செல்கிறது, இன்னும் நன்றாக வளரட்டும். நீதியரசர் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது மாதிரி அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறா, இது நிறைய பேர் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு தாங்க சொல்றா அவ. அது மூலியமா பப்ளிசிட்டி ஆகணுன்றதே தான் சொல்றா. இது அவருக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த காலத்து மனுஷன், இந்த காலத்து மகளை பத்தி தெரியல. அதான் சொல்றேன், வேணுன்னே சொல்றதான் அது. வேணுன்னே சொன்னா, இந்த மாதிரிலாம் சொன்னா அவங்க மீடியாவில் நிறைய பிரபலமாவாங்க. அதுக்காகவே சொல்றாங்க நிறைய பேர். அதனால இப்போது எல்லாம் காலம் மாறி போயிருக்குது. இந்த காலமாக இருந்தாலும் கூட ஆத்திச்சூடி இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கு. இதை பார்த்துதான் நிறைய பேர் அதை படிச்சுட்டு நிறைய சொல்றது. இப்பெல்லாம் இதுல கூட வள்ளலார் சொல்லுவாரு, எல்லாமே இதனுடைய இதுவாக தான் இருக்கும், இதனுடைய நிழலாக தான் இருக்கும். நிறைய கவிதைகளுடைய நிழலுங்க தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா 18 நூல்ல 10 பாட்டு திருக்குறள்ல இருந்து தான் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. எளிமைப்படுத்திருப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. காப்பி அடிச்சுடுவாங்கன்னு சொன்னா கோவம் வரும். எளிமைப்படுத்திருப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கிடைச்ச வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி மாயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூர் சீர்காழி செல்வராஜ் ஐயாவை அன்பை நினைக்கின்றோம். தன் பெயர்களை டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவை அன்பை கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மிக சிறந்த ஒரு உரையை, அதாவது நமக்கு தெரிந்த அந்த ஆத்திச்சூடியிலிருந்து மிக சிறந்த ஒரு உரையை வழங்கினார்கள். அவருடைய முகம் மலர்ந்திருக்கிறது. அதாவது வந்து நம்ம பழமொழியில சொல்லலாம், அகம் குளிர்ந்தால் முகம் மலரும். ஆக எங்களுக்கு அகம் மலர்ந்தது, எங்களுக்கு அகம் குளிர்ந்தது. அதனால வந்து எங்களுடைய முகமும் மலர்ந்திருக்கிறது உங்கள் முகம் போல. ஆக இப்போ வந்து அந்த பழமொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பழமொழி நூலை தான் வச்சிருக்கேன், நல்லறிவுக்கு 4000 பழமொழிகள் சொல்லிட்டு. இப்போ ஆத்திச்சூடியும் அப்படிதான், மிக சிறந்த அது நூல். அது வந்து நமக்கு அப்போவே வந்து நமக்கு அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம இப்பவும் வந்து எந்த காலம் வந்தாலும் அழியாதது. அந்த அளவுக்கு அந்த ஆத்திச்சூடி, திருக்குறள் போன்ற நூல்கள் இது நமக்கு அறநூல்கள். அந்த இது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க. இதை வந்து இதுல என்ன எனக்கு ஒரு பெரிய ஒரு இதை நான் எங்களுக்கு வகுப்படுத்திட்டீங்க. நீங்க எல்லோரையும் மாணவர்களாக வச்சு செஞ்சுட்டீங்க நீங்க. நீங்க ஏன்னா இப்போ எப்போ படிச்சது, இப்ப ரிவிஷன் நாங்க பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த இப்பதான் பரீட்சையெல்லாம் முடிஞ்சு இப்ப தேர்தல் நேரத்துல எங்களுக்கு ரிவிஷன் வச்சிருக்கீங்க. ஆக மிக அருமையான அந்த சந்தர்ப்பத்துல வாழைப்பழத்துல ஊசி ஏத்தின மாதிரி எங்களை ஏற்றி விட்டு இப்ப அந்த இதை திரும்ப படிங்க, அதை வந்து இதெல்லாம் இருக்கு, நீங்க எங்கேயும் ஓடாதீங்க, இதுல இருக்கு அப்படின்னு எங்களை வந்து நீங்க வந்து உசுப்பத்தி விட்டீங்க. அப்போ அந்த அந்த இந்த அந்த அற நூலை வந்து திரும்ப அதுல வந்து இக்காலத்திற்கு அது எப்படி அதை பொருத்த முடியும் அது சொல்லிட்டாங்க. அப்போ அது காலம் கடந்து நிற்கிது. அப்போ வந்து இந்த காலத்துக்கு எப்படி நம்ம வந்து நம்ம மாணவர்களுக்கு இப்போ உள்ள சூழலுக்கு ஐயா சொன்னாங்க. இப்போ அந்த அரசியல் புதுசு புதுசா அங்க திடீர்னு வந்து வர்றாங்கல்ல தலைவர்கள், முளைக்கிறாங்க, அதை காணாம போயிடுறாங்க. ஸோ அந்த நோ ஸ்டாண்டிங், அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு கொள்கை ஈடுபாடு கிடையாது. அந்த மாணவர்கள் அந்த அந்த புதிய அந்த மாணவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மலிவான ரொம்ப மலிவான அரசியல்ல போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம அந்த அரசியலுக்கு போக வேண்டாம். ஏன்னா அரசியல் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இதை வந்து வழிபடுத்துறதுக்குரிய அந்த அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம், இதெல்லாம் வந்து அப்போ சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு நமக்குள்ள உள்ளே அப்படி இருந்துருக்கு பாருங்க. இந்த இதுதான் நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க. நீங்க அருமையான சந்தர்ப்பம். உங்கள்கிட்ட நீங்க சொல்ல கேட்டு நான் அப்படியே மெய் மறந்தேன். இது வந்து சிங்கப்பூர்ல இருந்து சீர்காழி செல்வராஜ். ஆக நீங்க உங்களுடைய உரை கேட்டு மகிழ்ந்தேன், அகமகிழ்ந்தேன், முகம் மலர்ந்தேன். வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக நீங்க வந்து உரையாற்றணும் என்று சொல்லி
வாழ்த்தி வணங்குகிறேன். சிங்கப்பூர் சீராஜ் செல்வராஜ். நன்றி ஐயா, நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு முத்து ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. அழைத்ததற்கு நன்றி. குரல் அமுது. இணையின்று தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையின்று தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளா. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கவிதாயினி அவர்கள், வித்யா அவர்கள் அனைவருக்கும் அவசியமாக உள்ள ஒரு தலைப்பில் பேசியது மிகவும் அருமையாக இருந்தது. ஆத்திச்சூடி, ஒவ்வொரு 109 ஆத்திச்சூடியும் ஒவ்வொருவரும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. எல்லோரும் அதை கடைபிடித்தால் நாட்டில் அமைதி நிலவும், அன்பு பெருகும், அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், நாடு வளம் கொளிக்கும். திருக்குறளை ஒத்திய இந்த ஆத்திச்சூடி மிகவும் சிறப்பான ஒன்று. நல்லதொரு தலைப்பை, அவசியமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு இன்று உரையாற்றிய கவிதாயினி வித்யா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். 500க்கும் மேற்பட்ட விருதுகளை அவர் பெற்றிருந்தாலும் மேலும் மேலும் சிறப்படைய, அவருடைய வாழ்வின் சிகரத்தை அடைய அவருக்கு வாழ்த்துகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு முத்து ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு மாசலமணி ராஜ்குமார் ஐயா, ராஜகோபாலன் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்களே. அடுத்தவங்களை கூப்பிடுங்க. முத்து ஐயா. சரி. வழங்குவதற்கு மாசிலமணி ராஜ்கோபால் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க எனது நான் ஈன்ற செல்வி கவிதாயினியம் வித்யா அவர்கள் சிறப்பாக, மிக சிறப்பாக, குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் புரியும் வண்ணம் மிகவும் எளிதாக ஆத்திச்சூடியினை உங்களுக்கெல்லாம் தொகுத்து வழங்கியதில் நான் மிகவும் அகம் மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வு என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வாக உள்ளது. ஆகவே அவர் மென்மேலும் எனக்கு முன்னால் பேசிய சான்றோர்கள் மலேசியாவில் இருந்தும் சிங்கப்பூர் மற்றும் பல ஊர்களில் இருந்தும் பேசிய பாராட்டிய என் செல்வத்திற்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். எனது தந்தையார் சென்னையிலிருந்து என்னை வாழ்த்துரை வழங்கி இப்போது வாழ்த்துரை வழங்கினார் எனக்கு. இவர் என்னுடைய தந்தை. நன்றி ஐயா, நன்றி நன்றி. திருமதி அன்னபூர்ணி அம்மா இருக்காங்க பாருங்க. வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வித்யா அவர்கள் நம்ம எல்லாரையுமே மாணவ மாணவிகளாக மாத்திட்டாங்க. ஏன்னா அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அந்த அறம் சொல்லும் ஆத்திச்சூடி அந்த இதை பார்த்த உடனே நமக்கு பழைய நினைவுகள்லாம் நிறைய வந்துடுச்சு. ஏன்னா அவங்க அருமையா, ஏன்னா அவங்க ஒரு ஆசிரியங்கிறத நல்லா எடுத்து சொல்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த அறம் சொல்லும் ஆத்திச்சூடி கிட்டத்தட்ட 109 வரிகள் கொண்டதுன்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சது அந்த ஆத்திச்சூடி, ஔவையாரோட ஆத்திச்சூடி தெரியும். அதாவது ஆறுலேருந்து ஆரம்பிச்சு அந்த அக்கு வரைக்கும் முடிகிற அந்த ஆத்திச்சூடி எல்லாருக்குமே மனப்பாடம் தான். அது இந்த 109 வரிகள் சொன்ன அந்த
அந்த இதுதான் வந்து அறம் சொல்லும் ஆத்திச்சூடிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. அது ஒவ்வொன்றத்தையும் நான் பார்க்க எல்லாத்தையும் குறித்து வச்சுருக்கேன். ஆனால் நேரம் பத்தாது. ஆனால் திருப்பி நாம் எல்லாத்தையும் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப எளிமையாகவும் எல்லாருக்கும் புரியும்படியாகவும் ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. அதாவது ஆலேருந்து அந்த அக்கு வரைக்கும், அதே மாதிரி கால்லேருந்து அந்த உயிர்மை எழுத்துக்கள் உள்ள ஆத்திச்சூடி அத்தனையும் அருமையாக சொன்னாங்க. அதாவது குழந்தைகள் வந்து எப்படியெல்லாம் கீழ்த்தரமான செயல்களை வந்து செய்யக்கூடாது, நமக்கு தெரிந்த தொழிலை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அதுவும் ஒரு பயிற்சி தான். அப்புறம் அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து வருகிற அந்த ஔவையாரின் ஆத்திச்சூடி அருமையாக நமக்கு எடுத்து கூறி நம்மையே குழந்தையெல்லாம் மாற்றிட்டாங்கன்னா பார்த்துங்க. ஏன்னா நான் அந்த 109 இதுவும் ரொம்ப கடைசியாக அந்த ஓரம் சாரேங்கிற அந்த இதோட முடித்தாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ போன மாதம் ஔவையார் விருது வாங்கினேம்மா. அந்த இதை பார்த்த உடனே எனக்கு புல்லரிச்சு போச்சு, இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நான் அந்த இதை வந்து நானும் ஏதோ சிலது மனப்பாடம் இருக்குது, இருந்தாலும் நானும் அந்த புக்கை வாங்கி அந்த இதை நானும் படித்தா இன்னும் குழந்தைகளுக்கு நான் நிறைய சொல்லின்னு இருக்கேன். இப்போவும் குழந்தைகளுக்கு தான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன், குழந்தைகளுக்கு தான் உற்சாகம் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அம்மா சொன்ன அத்தனையும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றேங்கிறத சொல்லி அம்மாவுக்கு இந்த பாட்டியோட வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. காணல் உரை. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்கள் காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்று அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை அன்று அழைக்கின்றோம். பாருங்களம்மா. மீண்டும் ஒரு முறை அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நான் இவ்வளோ பெரிய, அதாவது 1229வது நிகழ்வுல நோற்றல் களம் அப்படிங்கிற அந்த இதுல வந்து நோற்றலின் ஆற்றல் என்ற தலைப்புல வந்து நான் பேசினேன். அதற்கு பிறகு மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு சில மருத்துவ காரணங்களால என்னால தொடர்ந்து நிகழ்வுல கலந்துக்க முடியல. நான் இது வந்து நான் நிறைய மேடைகள்ல இதை சொல்லணும்னு நினைச்சேன். அது முதல் மேடையா நான் இங்க சொல்லலான்னு இருக்கேன். நான் மீண்டும் நம்மளுடைய கலந்துரையாடுவோம் பேரவை தான் எனக்கு முதல் மேடையா இருக்கு. என்னுடைய ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை அப்புறமா இதுதான் என்னுடைய முதல் மேடை, மிகப்பெரிய ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம். இந்த மேடை வந்து எனக்கு தொடர்ந்து நிறைய வாய்ப்புகளை தரதா. ஐயா வந்து மாதம் மாதம் நீங்க வந்து பேசுங்கம்மா. இன்னைக்கு காலையில நான் கூப்பிட்டதுக்கு கூட ஐயா சொன்னாரு, நீங்க மாதம் மாதம் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. ஐயா கட்டாயமா மாதம் ஒரு முறை இந்த மாதிரியான வேறு தலைப்புகள்ல நான் பேசுறதுக்கு கண்டிப்பா நான் வந்து தொடர்ந்து நான் இங்க வருவேங்கிறத நான் உறுதி சொல்றேங்க ஐயா. எனக்கு எப்பொழுதுமே வந்து என்னை வந்து அந்த இரு கரம் கூப்பி தாய் வீடு மாதிரி அழைத்துக்கக்கூடிய இந்த பேரவையோட எனக்கு ஐயா தமிழியலன் ஐயாவோடையும் நீண்ட இது இருக்கு. அவருடைய சங்ககால இலக்கியங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் நான் இருந்தேன். ஐயாவினுடைய அந்த நூலை பற்றியும் நான் பேசியிருக்கேன். என்னால் அந்த நம்மளுடைய மதுரை அந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் நீங்கள் அழைப்பு விடுத்திருந்தீங்க. அந்த நேரத்தில் தான் அந்த அறுவை சிகிச்சைங்கிறதுனால என்னால் வர முடியாமல் போயிடுத்து. அடுத்த நிகழ்வுல உங்களை மாதிரியான மிகப்பெரிய சான்றோர்களை நேரில் சந்திச்சு நான் பேசணும், உங்களுடைய அனுபவத்தோட நான் எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகளோட உங்களை மாதிரியான அனுபவம் நிறைந்த ஆளுமைகளினுடைய வழிகாட்டுதலோடு இந்த தமிழோடு பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆவல். நிச்சயமா இந்த மேடை வந்து எனக்கு மிகப்பெரிய அடித்தளம் அமைத்து கொடுத்த மேடை அப்படிங்கிறத நான் என்னைக்குமே மறக்காம, இதுக்கு வரைக்கும் இந்த 500 அந்த விருதுகள் அப்படிங்கிறதுல வந்து நான் நம்ம மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கிடைத்த விருதுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா என்னை வந்து பேசுவதற்காக என்னை புடம் போட்டது அப்படிங்கிறது நம்மளுடைய கலந்துரையாடுவோம் பேரவை. எனக்கு முதல்ல ஐயா நீதியரசர் ஐயா தான் வந்து நான் முதல்ல அந்த நோட்டலின் ஆற்றல் கதைகளை பத்தி பேசும் பொழுது அன்னபூரணி அம்மாவும் நீதியரசர் ஐயாவும் என்னை அவ்வளவு இதுவா வாழ்த்துனாங்க.
நான் முதல்ல வெளியில வந்து அவ்வளோ பெரிய ஒரு அறிமுகம் இல்லாம வந்தவள என்னை அவ்வளோ தூரம் நீங்க வாழ்த்தி மகிழ்ந்தது தான் எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு. அது நிறைய மேடைகளை எனக்கு ஏறுறதுக்கான வழிகாட்டுதலா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான தளம் அமைத்து கொடுத்த கலந்துரையாடும் பேரவையை சேர்ந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றிங்கம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்துவிட்டது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணவதி அவர்களிடம் படிக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் 2121 இந்திய சிறப்பு அழைப்பாளர் திருமதி கவிதாயினி வித்யா அம்மா அவர்கள் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்துரையாடும் உயர்த்தத்தக்க பாடச்சான்றிதழ் பிறமூலமாக வழங்கப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மல் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்து வழங்கிய அனைத்து சான்றுகளுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரர்களுக்கும் இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வல்லசை வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழை வடித்து தரும் ஷாம்லி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மானும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆர்வம் என்ற வழியோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி. நாளைய நிகழ்ச்சி கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் ஒற்றுமை களம் நிகழ்வு எண் 2122 நாள் 17/4/2026 வெளியிட்டது. அன்றைய சிறப்பழைப்பாளர் நா. அபிநய் அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒற்றுமை ஓங்கும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணையும். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். முதல் பகுதியை ஒருங்கிணைத்த முதல் மற்றும் 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவர்களுக்கும் 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குருளமுது சுவாதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.